ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்கிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல போறேன். அதாவது, ரொம்ப நாளா கஷ்டப்பட்ட நீ இப்போது முன்னேறணும்னு நினைச்சிட்ட. சீக்கிரமா நீ முன்னேறவும் போற. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீ முன்னேறி காட்டினா உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு ஒண்ணுமே தெரியாதே, நீ எப்படி ஜெயிச்ச, எப்படி வாழ்க்கையில இந்த அளவுக்கு நல்லா இருக்க, சம்பாதிச்ச, சேர்த்து வச்சேன்னு உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்படி உன்னை பற்றிய தப்பான எண்ணங்களை கொண்ட கூட்டத்தை ஜெயிப்பதே கூட ஒரு வகையில் முன்னேற்றம் தான் என் செல்லமே. நீ எப்பவுமே உன்னுடைய உழைப்பை நம்பு, நிச்சயமாக நீ உயர்வாய். உன் உழைப்பை நம்புற அளவுக்கு நீ உன்னையும் நம்பத்தான் வேண்டும். நீ முன்னேறி மேலே வரணும்னா உனக்கு எல்லாமே தெரியும், உன்னால எல்லாமே முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை வார்த்தைகளை எப்போதும் உன் நெஞ்சத்தில் பச்சை குத்தி வச்சுக்கோ என் செல்லமே. உன் மனசு மட்டும் தைரியமாக இருந்தா போதும், எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி மகுடத்தை சூட்ட முடியும். ஆனா உன் மனசு சோர்வடைஞ்சு போயிடுச்சுன்னா தோல்வி கூட உன்னை பார்த்து சிரிக்கும். அதனாலதான் நீ எப்பவுமே தைரியமாக இரு. உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். இதை யாருக்கிட்டையும் சொல்லாம தனியா கேளு. உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரமே ஒரு அதிசயத்தை நடத்த போறேன்னு உன்கிட்ட பேசுவதற்காக உன்னை தேடி வந்தேனேன் செல்லமே. புத்திசாலி ஒருபோதும் முட்டாளா மாற மாட்டான். ஆனா முட்டாள் என்பவன் கொஞ்சம் முயற்சி செஞ்சு தன்னுடைய சிந்தனையை மாத்திக்கிட்டானா, சரி செஞ்சிட்டானா, நிச்சயமாக புத்திசாலி ஆக முடியும். ஆக மொத்தத்துல வாழ்க்கையில எந்த நல்லது நடக்கிறதா இருந்தாலும் அங்க முயற்சி தானே வெற்றிக்கான படியாக இருக்கு. நீயும் உன் வாழ்க்கையில எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சியோ அதை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் நான் அதிசயம் செய்ய போறேன். ஒரு மரம் எவ்வளவு அழகாக உனக்கு நிழல் தருகிறது, அதே போலதான் நீ நல்லா இருந்தீனா அந்த மரத்தை போல நீயும் உன் சொந்த பந்தங்கள், சுற்றத்தார், குடும்பம் எல்லாருக்கும் அழகான நிழல் தரக்கூடிய வழிகாட்டியாக மாறலாம். நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு உன்னிடம் அபரிமிதமான வெற்றி வந்து சேரும். முயற்சி இல்லாம இங்கு எதுவுமே மாறாது, எதையுமே நீ ஜெயிக்கவும் சாத்தியம் கிடையாது என் செல்லமே. நீ உழைக்கிறது மட்டும் போதாது, உன்னுடைய முயற்சிகளை மிக திறமையாக யோசிச்சு செய்யணும். வெற்றி தள்ளி போகுதே, நான் நினைச்ச விஷயம் நடக்காம போகுதே நினைச்சு நீ வருத்தப்படாதே. நீ செய்கிற முயற்சி ஒருபோதும் உன்னை தோற்க விடாது. இந்த வராகியம்மா மேல நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக நானே உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ நம்பிக்கையோட இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. நம்பிக்கை இல்லாத போதுதான் உன் மனசு லேசா தடுமாறும். இது நடக்குமா, இது முடியுமா, இதை செய்யலாமா வேணாமான்னு உன் மனம் தடுமாறும் போதெல்லாம் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மாட்ட விட்டுட்டு நீ எப்பவும் போல உன்னுடைய கடமைகளை மட்டும் செய். உன்னுடைய எதிர்பார்ப்பை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். நீ எதிர்பார்ப்பதை நான் உனக்கு கொடுக்கலேனா நீ அதை நினைச்சு எவ்வளோ கஷ்டப்படுவன்னு எனக்கு தெரியும். உன் எதிர்பார்ப்புகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், அது உனக்கு சரியாக நடக்கும் பட்சத்தில் அது ஒருபோதும் உன்னை விட்டு போகாது என் செல்லமே. நீ எதிர்பார்க்கறத நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். சில பேரு அடுத்தவங்களை ஏமாத்திட்டு யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது, நம்ம தான் அதிபுத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட அதிபுத்திசாலிகளையும் ஏமாற்றுவதற்கு ஒருவர் இருப்பார்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த உலகில் எத்தனுக்கு எத்தன், ஜித்தனுக்கு ஜித்தன், புத்திசாலிக்கும் அதிபுத்திசாலின்னு எல்லாருமே இருக்காங்க. இந்த உலகில் யாருமே ஏமாறாமலும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஏமாற்றுபவனை ஏமாற்றுபவனாக இன்னொருவன் இல்லாமலும் இருக்க முடியாது. யார் உனக்கு தீங்கு செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் அதை அவர்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்க யார் ரூபத்தில் வேண்டுமானாலும் இந்த வராகி வந்து நிற்பேன் என் செல்லமே. நீ தோல்விக்கு பயந்தினா எந்த வெற்றியையும் பார்க்க முடியாது. அதுவே வாழ்க்கைக்கு பயந்தினா வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியாது. ஆனா என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜெயிச்சா சந்தோஷம், தோத்து போனா அதை வச்சு நான் அடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சுக்குவேன்னு எதற்கும் துணிச்சலோடு இருந்தீனா உன்னால் தைரியமாக வாழ முடியும் என் செல்லமே. பணத்தோட அருமை பணம் இல்லாத போது தானே தெரியும். நீ யோசிக்காம வீண் செலவுக்காக காசு பணத்தை செலவழிச்சிட்டு அப்புறமா ஐயோ நம்ம அப்போலாம் வீணா செலவு செஞ்சிட்டோம், இப்போ அவசரத்துக்கு பணம் பத்தலையே நினைச்சு வருத்தப்படக்கூடாது. எதுவுமே கையில் இருக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்திடு. இந்த உலகில் எல்லாருமே நிம்மதியாக இருப்பதற்கு சில விஷயங்களை கடந்தும் சில விஷயங்களை ஏற்றும்
சில விஷயங்களை தவிர்த்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும். நீயும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த வராகியம்மா நான் வழிகாட்டுவேன் என் செல்லமே. எல்லா வகையிலுமே உனக்கு ஏற்றாற் போல வாழ்க்கை அமைவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைச்சதை நீ சுலபமா ஏத்துக்கிட்டினா, இதுதான் எனக்கான வாழ்க்கையா, இதுவே சந்தோஷம்னு மன நிறைவோட திருப்தியோட உனக்கு அமைஞ்சதை ஏத்துக்கிட்டினா, உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிகரமானதாக மாறிவிடும் என் செல்லமே. உனக்கு ஒருத்தர் பகைவராக இருந்தாலும் சரி அல்லது எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஐயோ பாவம்னு கை கொடுத்து உதவுகிறாயே, அந்த நல்ல மனசு உனக்கு இருக்கிறது எனக்கு தெரியும். எதிரியாகவே இருக்கிறவனுக்கு ஒரு கெட்டது நடந்தாலும் அவனுக்காக பாவப்படக்கூடிய உனக்கு உன்னுடைய நல்ல குணத்துக்கு நானே துணையாக இருப்பேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ எத்தனையோ விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருக்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே நடக்காத போது எந்த ஆசையுமே வேணாம், வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்தா போதுன்ற அளவுக்கு விதி உனக்கு சதி செய்து விடுகிறது அல்லவா. எப்போதுமே அடுத்தவர்கள் யோசிக்கும் அளவுக்கு நீ மலிவாக இருந்து விடக்கூடாது. உன்னை நீயே தேடும் அளவுக்கு கொஞ்சம் அரிதாகவும் இருந்து கொள். எல்லாரும் உன்னை தேடி வந்துதான் அவங்க நினைச்சதை சொல்லணுமே தவிர, யாரு கூப்பிட்டாலும் உடனே ஓடி போகக்கூடிய ஆளாக நீ இருக்காதே என் செல்லமே. நீயே உன்னை அழகாக பேசி ஏமாத்திட்டாங்களே நினைச்சு வருத்தப்படாத. அடுத்தவங்க பேசினதுல நீ கொஞ்சம் ஏமாந்துட்ட. பேச்சில் மயங்கக்கூடிய ஆளாக நீ இருக்க. உன்னால முடியாததை அடுத்தவங்க செய்யும் போது அதை பெருசா நினைக்கிற. இந்த உன்னுடைய குணத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டாலே போதும். நீ பொறுமையாக காத்திருந்தீனா எதுவுமே உன்னை விட்டு போகாது. கடைசி நிமிடத்தில் கூட உன் நிலைமையை மாற்றி அமைச்சு நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ பொறுமையோட இருந்து கொள் என் செல்லமே. இந்த உலகத்துல நல்லவன் ஒருபோதும் கெட்டவனாக மாற மாட்டான், கெட்டவன் ஒருபோதும் நல்லவனாக மாற மாட்டான். ஆனா கெட்டவனை ஒரு நல்லவன் நல்லவனாக கொண்டு வர முடியும். அப்படிதான் மற்றவர்களை திருத்துவதற்கு உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் என் செல்லமே. நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்காது. ஆனா உயர்ந்து முன்னேறி முன்னுக்கு வந்துட்டனா நிச்சயமாக உன்னை பாராட்டுவாங்க. முயற்சிகளை பார்க்காத இந்த உலகம் உன் உயரத்தை மட்டும்தான் பார்க்குன்றத புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு என்ன பட்டாலும் எல்லாத்தையும் தாண்டி கடந்து ஜெயிச்சு நிக்கணும் என் செல்லமே. அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைச்சது போல நடக்காத போது ஐயோ தோத்துட்டோமே நினைச்சு கவலைப்படாத. நீ ஜெயிப்பதற்கான காலத்தை இந்த வராகி அம்மா நான் உருவாக்குறேன். வாழ்க்கையில நீ போகக்கூடிய பாதைகள்ல சில தடைகள் வரும் போகும். ஆனா தடைகளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா உன் பாதையை நீ மறந்து விட வேண்டும் அல்லவா. போதும், தடையும் தடங்கல்களும் நீ பார்த்த கஷ்டமும் எல்லாம் போதும். எவ்வளவோ முயற்சி செஞ்சும் உன்னால முடிக்க முடியலையே நினைச்சு நீ வருத்தப்பட்ட காரியத்தை இப்போது உனக்காக முடிச்சு தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ரகசியத்தை புரிஞ்சுக்கோ. நீ செய்யும் முயற்சிகள் சில நேரங்கள்ல வெற்றி அடையலாம், சில நேரங்கள்ல தோல்வி அடையலாம். ஆனா இரண்டுமே ஒரு பாடம்தான். முயற்சி செய்வதற்கு மட்டும் நீ தயங்கவே கூடாது என் தங்கமே. ஒரு 3 விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்காம போனதை பத்தி யோசிக்காத. எல்லாரும் நம்மளை என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்காத. அடுத்தவங்க அவங்கள போல வாழணும், இவங்கள போல வீடு கட்டணும், அவங்கள போல வண்டி வாங்கணும் அப்படின்னு அடுத்தவங்ககிட்ட இருக்க பொருளை பார்த்து நம்மளும் அதை போல செய்யணும்னு யோசிக்காதே என் செல்லமே. எப்போதும் எல்லார்கிட்டையும் நல்ல அன்போடும் பாசத்தோடும் பண்போடும் பழகக்கூடிய ஆளாக இரு. நீ ஒருவரிடம் நடந்து கொள்ளும் விதம் அன்பாக இருந்தால் அவங்களும் அதே அன்பை திரும்ப கொடுப்பாங்க. அதுவே நீ ஒருத்தர்கிட்ட எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு கோபப்பட்டு கத்தி பேசினா திரும்பவும் அவர்கள் உனக்கு கோபத்தை தானே பதிலாக கொடுப்பார்கள். இதுதான், நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் நல்லதையே செய், நல்லதையே நின, நல்ல வார்த்தைகளையே பொறுமையாக பேசி பழகு. இது எல்லாமே மறுபடியும் உன் வாழ்வில் வந்து கிடைக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வதும் ரொம்ப கடினமான விஷயம்தான். ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா வாழணுன்றதை எதிர்பார்க்காம இருக்கிறத கொண்டு திருப்தியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ நினைச்சினா வாழ்க்கை மிக சுலபமாக அமைந்துவிடும். எப்பவுமே மகிழ்ச்சிங்கிறது வெளியே உள்ள விஷயங்கள்ல கிடையாது. உன்கிட்ட இருக்கிற விஷயங்களையும்
உனக்கு அமைஞ்ச விஷயங்களையும் நினைச்சு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி. சில நேரமுள்ள மனமுடைஞ்சு நீ போகும்போது, நம்பிக்கை இழந்து போய் நீ கஷ்டப்படும் போது அதை பார்க்க எனக்கே கவலையாதான் இருக்கு. நீ கவலை அடைந்தால் உன் மனமும் நம்பிக்கையும் சேர்ந்தே சோர்வடைஞ்சு போயிடும். எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் நொந்து போவதோ நம்பிக்கை இழந்து போவதோ கூடாது என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு சுலபம் கிடையாது. ஆனா நீ மனசு வச்சு முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கையை அழகான சிற்பமாகவும் ஓவியமாகவும் நிச்சயமாக மாத்தலாம். ஏன்னா உனக்கு துணையாக நான் இருப்பேன்.